என்ன இருந்தாலும் டைகர் டைகர் தான். இந்த மொத்த இந்தியாலையும் அவனை மிஞ்ச யாருமே கிடையாது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த ஷிவானி சர்வாவிடம், இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் டைகரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற சர்வா? ஆனால் சர்வா ஷிவானி பேசிக் கொண்டிருந்ததை கவனிக்காமல் தன் எதிரிகள் யாரும் இங்கு சுற்றி கொண்டிருக்கிறார்களா என பார்த்து கொண்டிருந்தான். சர்வா, சர்வா, என்னாச்சு? நீ ஏன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா? எந்த ஃப்ரெண்டு கிட்ட? வேதிகா. சச்சே, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் எதுக்காக வேதிகா கிட்ட போய் சொல்ல போறேன்? வந்ததுல இருந்து நீ தேவையில்லாத கேள்வியா கேட்டு ஏன் என்ன நோண்டிக்கிட்டே இருக்க? ஓகே, இப்ப நான் கிளம்பணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சீக்கிரம் வரலனா வேதிகா கோச்சுப்பா. யூ நோ வாட், அவ என் மேல அவ்வளவு பொசசிவா இருக்கா. சோ நான் கிளம்புறேன். உன் மேல வேதிகா பொசசிவா இருக்காளா? நான் என்ன லூசா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? அவளுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது. நீங்க என்ன பண்ணாலும் எங்க இருந்தாலும் அவ கண்டுக்கவே போறதில்ல. இதுல நீங்க லேட்டா வர்றதுக்கு அவ கோபப்பட போறாளா? அதெல்லாம் கப்பல்ஸ்குள்ள 1000 இருக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது. இப்ப நான் உடனே கிளம்பி ஆகணும். வா, உன்னையும் டிராப் பண்ணிடுறேன் என்று சொன்ன சர்வா ஷிவானியை அழைத்துக் கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினான். அதே சமயம் ஜானியை அழைத்துக் கொண்டு அவன் நண்பர்கள் வெளியேறுவதையும் பார்த்தான். ஷிவானி சென்ற பின்பு ஜானி மற்றும் அவன் நண்பர்கள் சென்ற திசைக்கு சென்றான். அங்கு ஜானியை அடிப்பதற்காக அவனை சுற்றி ஆட்கள் நின்றிருந்தனர். என்ன விடுங்க, வலிக்குது, விடுங்க, அம்மா. வலி தாங்க முடியாமல் என்ன விடுங்க, பிளீஸ் அடிக்காதீங்க என்று கத்திக் கொண்டிருந்தான் ஜானி. இவனை இங்க வச்சு அடிப்பாங்கன்னு நினைச்சு என்று மனதில் நினைத்த சர்வா வேகமாக அவர்களிடம் சென்றான். கூட்டத்தில் இருந்த ஒருவன் அதை பார்த்து, ஏய், யாரா நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு. கிளம்பலன்னா என்னடா பண்ணுவ? முதல்ல அவனை அடிக்கிறத நிறுத்துங்கடா. தோடா, காப்பாத்த வந்துட்டாரு ஹீரோ. ஏய், எனக்கு இப்ப 2 கொலை பண்றதுக்கெல்லாம் மூடு இல்ல. ஒழுங்கா அங்கிருந்து போயிடு, இல்ல என்கிட்ட அடி வாங்கிய செத்துருவ. ஓ, இது வேறையா? பரவாயில்ல, உனக்கு மூடு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று கெத்தாக சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை கொலை வெறியோடு பார்த்தது. அந்த கூட்டத்திற்கு லீடர் போல இருந்த கருப்பு சட்டைக்காரன், ஏய், மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? கெத்தா நடந்து வந்து சீன் போட்டா நாங்க பயந்துடணுமா? நான் காண்டாகிறதுக்குள்ள போயிடு, இல்ல இவனோட சேர்த்து உனக்கும் சமாதி கட்டிடுவேன். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சர்வா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கவுண்ட் செய்துவிட்டு அடி வாங்கி கிடக்கும் ஜானி பக்கம் திரும்பினான். பின் கூட்டத்தில் இருந்தவர்களை பார்த்து, நீ என்ன பண்ற? மாச்சூரிக்கு போன் பண்ணி ஒரு 10 பாடி வந்துட்டு இருக்கு, உடனே ஸ்ட்ரெச்சர் மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லு. நம்ம கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து போயிடலாம் என்று அவன் சொல்லவும் கூட்டத்தின் தலைவன் சர்வாவை பார்த்து சிரிக்க, சிறிதும் பயமில்லாமல் கெத்தாக சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை அடிக்க பாய்ந்தது. அடுத்த நொடியிலிருந்து சர்வாவின் அதகளம் ஆரம்பித்தது. தன்னை அடிக்க வந்த ஒருவனை அருகில் இருந்த சோற்றில் விசிறி அடித்து அவன் மண்டையை உடைத்தான். இன்னொருவன் வயிற்றிலேயே எட்டி உதைக்க வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் அவன். அடுத்து வந்தவன் கையை வளைத்து பிடித்து முறித்து இருக்க எலும்பு நொறுங்கும் சத்தம் நன்றாகவே வெளியில் கேட்டது. அடுத்தடுத்து தன்னை அடிக்க வந்தவர்களையும் இதே போல அட்டாக் செய்தான் சர்வா. சில நிமிடங்களில் அந்த இடமே மொத்தமாக ரத்த கலரியாக மாறியிருந்தது. எப்படியும் இன்று இவர்களிடம் அடி வாங்கி சாக போகிறோம் என்ற அளவிற்கு பயத்தில் இருந்த ஜானி நடப்பதை நம்ப முடியாமல் பெரிய அளவில் ஷாக்காகி இருந்தான். இப்போது அவன் கண்களுக்கு தன்னை காப்பாற்ற வந்தவன் கடவுளாகத்தான் தெரிந்தான். அனைத்து ரவுடிகளையும் வீழ்த்திவிட்டு கையை உதறியபடி நடந்து வந்த சர்வாவை வாய் பிளந்து ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஜானி. அவன் கை கால்கள் முகம் என்று அனைத்து இடங்களிலும் அடி பலமாகவே விழுந்திருக்க அவனால் பேசக்கூட முடியவில்லை. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யார் நீங்க? உங்க பேர் என்ன? ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். உன் ஃப்ரெண்ட்ஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் டைகர். தான் காண்பது கனவா இல்லை உண்மையா என்று கூட ஜானிக்கு புரியவில்லை. சர்வா முகத்தில் கர்ச்சீப் கட்டியிருந்ததால் அவன் முகத்தை முழுவதுமாக ஜானியால் பார்க்க முடியவில்லை. அதிர்ச்சியிலிருந்து மேல முடியாமல் ஜானி மேலும் எதுவும் பேசும் முன் சர்வா அங்கிருந்து கிளம்பியிருந்தார். ரவுடிகளோடு சண்டை போட்ட அவனுக்கும் சில அடிகள் வீழ்ந்திருக்க கை கால் எல்லாம் நன்றாகவே வலித்தது. அந்த வலியுடனே வேதிகாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வேதிகாவின் மொத்த குடும்பமும் எதையோ சீரியஸாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நாம எப்படியாவது அந்த விக்ரம் கிட்ட இத பத்தி பேசணும். இப்போதைக்கு அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று குணசேகரன் சொல்லிக் கொண்டிருக்க மொத்த குடும்பமும் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தனர். அனைவர் முகமும் சற்று சீரியஸாக தெரிந்தது. கூடவே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதையும் சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது எப்படி பாசிபிள்? எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல. இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? அந்த விக்ரமனை மீட் பண்ணி பேச ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். சரியா சொன்னீங்க. HNT கார்ப்பரேஷன்ல இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்காத வரைக்கும் நம்மளால இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் நமக்கு ஈஸியா யாரும் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க. அதுவும் நீங்க சொல்ற இடம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியுமா? டைகர் கட்டுப்பாட்டுல இருக்கு. கொஞ்ச நாளாவே டைகர் திரும்பி வந்துட்டதா வேற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ஈஸியா நம்மளால டைகரை மீட் பண்ணிட முடியாது. அதுவும் இல்லாம டைகரை யாருமே பார்த்ததில்லன்னு வேற பேசிக்கிறாங்க. அதனால வேற ஏதாவது ஆப்ஷனா தான் பார்க்கணும். வேற வழி தானே? ஏன் இல்லாம ஒரு வழி இருக்கு. நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும். நீ நம்ம பிசினஸ் பார்ட்னரா இருக்கிற பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கோ.
இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஒண்ணுமில்லாத வெறும் பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் சொல்ற மாதிரி பண்ண, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்று அம்பிகா சாதாரணமாக கூற மற்றவர்கள் தான் சற்று ஷாக் ஆகினர். குறிப்பாக இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சர்வா அங்கு வந்ததை அவர்கள் இதுவரை கவனிக்கவில்லை. அவர்கள் முன்னால் வந்து நின்ற சர்வாவை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியாயினர். எல்லாருக்கும் வணக்கம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக மாடிக்கு சென்றான். ஆல் குட்? எஸ், ஆல் குட். இது என்னோட விஐபி கார்டு. லஞ்ச் என்ஜாய் பண்ணு சர்வா தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த சர்வா கீழே இருந்த சிவானியிடம் போலாமா என்று கேட்டான். அவளும் தலையை அசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள். எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னு வேதிகா என்கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. வெயிட்டர். சிவானியின் கேள்வியை அவாய்ட் செய்யும் விதமாக சர்வா பதிலளித்தான். என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா? இல்ல நான் ஏதாவது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சர்வா? அப்படிலாம் இல்ல. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? 1 செகண்ட். 2 ஜூசஸ். அவர்கள் இருவரும் ஆர்டர் கொடுத்த பின்பு வெயிட்டர் நகர்ந்து போக சிவானி அப்பொழுதும் விடவில்லை. சரி சர்வா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் இன்ஃப்ரா கிரீன் கம்பெனில ஒரு சின்ன பொசிஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது விக்ரமன் சார் கம்பெனி தானே? என்று சிவானி கேட்டதும் சர்வா ஒரு நொடி ஆடி போனான். அப்பொழுது ஹலோ கார்ஜியஸ், இதை நான் சொல்லியே ஆகணும். நீ ரொம்ப அழகா இருக்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு பின்னாடி ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நேரடியா அப்ரோச் பண்றேன். என் கூட டேட்டுக்கு வரியா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவேன். அந்த இளைஞரின் பேச்சு நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்தில் இருந்த கள்ளத்தனம் சர்வாவுக்கும் சிவானிக்கும் புரிந்தது. உனக்கு கண்ணு தெரியலையா? அவங்க ஏன் கூட லஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? நீ இவங்களோட கார் டிரைவர்னு நினைச்ச. சரி ஓகே, நீ கிளம்பு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். அமைதியா சொல்றப்பவே ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல வேற மாதிரி ஆயிடும். அந்த இளைஞன் சொன்னதை கேட்டு சர்வா மிகவும் அமைதி காத்தான். அடுத்து அந்த இளைஞன் என்ன செய்ய போகிறான் என சர்வா கவனித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த இளைஞன் சிவானியின் கையை பிடிக்கச் சென்றான். கார்ஜியஸ், உன்னை பார்த்தா நல்லா ஹை கிளாஸ் குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்க. எதுக்காக இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களோடலாம் டேட் பண்ற? உனக்காக எத்தனை பேர் லைன்ல நிப்பாங்க தெரியுமா? இப்ப நீ போக போறியா இல்லையா? பேபி, என் கூட வா. உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இவன் முகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியல, அப்பம் பேர் தெரியாத பக்கா லோ கிளாஸ்னு. யாரென்றே தெரியாத ஒருவன் எல்லாம் தன்னுடைய அப்பாவை பற்றி தப்பாக பேசுவது சர்வாவின் மண்டையை மேலும் மேலும் சூடாக்க அதிரடியாக எழுந்து அவன் கன்னத்தில் பளார் என்று அறைந்து விட்டான். சர்வா அடுத்தடுத்து கொடுத்த அடிகளில் அந்த இளைஞனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்ட. என்ன சொன்ன? நான் அப்பா பேர் தெரியாம வளர்ந்தவனா? உங்க அப்பா இப்படிதான் மத்தவங்களை பத்தி கேவலமா பேச சொல்லி கொடுத்தானா? சொல்லுடா, இப்படிதான் சொல்லி கொடுத்தானா என்று கேட்டுவிட்டு மேலும் அடி வெளுத்துவிட அவ்வளவு நேரம் திமிராய் பேசிய அந்த இளைஞன் சர்வாவின் இந்த ஆக்ரோஷத்தில் நடுங்கி போய் நின்றான். பின்பு அங்கு வந்த மேனேஜர், ஹலோ சார், இது ஒன்றும் மீன் மார்க்கெட் இல்ல, பெரிய பெரிய ஆட்கள் வந்து போற இடம். மேனேஜர், இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வர கெஸ்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா? பாருங்க சார், எப்படி அடிச்சிருக்கான்னு. என் முகத்தையே நாசமாக்கிட்டான். அந்த இளைஞனின் பேச்சால் மேனேஜர் சர்வாவை பார்த்து, எவ்வளவு தைரியம் தான் எங்க விஐபி கஸ்டமர் மேல கை வச்சிருப்பாங்க. முதல்ல தேவையில்லாம எங்க டேபிளுக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணு கிட்ட பிரச்சனையை ஆரம்பிச்சது அவன்தான். அதோட என் அப்பாவை பத்தி தப்பா பேசினதும் அவன்தான். இதெல்லாம் உண்மையா? அவன் போய் சொல்றான் சார். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய அடிதடி நடக்கணுமா? அதோட நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முதல்ல அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நானும் கேட்கிறேன். டேய், என் ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேளுடா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ மன்னிப்பு கேட்காட்டி இந்த இடத்துல இருந்து உயிரோட போக மாட்டேன். சார், தப்பு இவர் மேல கிடையாது. அவன் தான் என்ன ஹராஸ் பண்ணான், தப்பா பேசினான். அதை என்னன்னு கேக்குறப்பதான் 2 பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், இவரு எங்க விஐபி கஸ்டமர் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்பொழுது விக்ரம் கொடுத்த கார்டை சர்வா மேனேஜரிடம் காண்பித்து, இந்த கார்டை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. மேனேஜர் சர்வா கையில் இருந்த கார்டை வாங்கி செக் பண்ண அதில் இருந்த பெயரை பார்த்ததும் அவர் முகம் பேய் அடித்தது போல மாறியது. அந்த கார்டில் விக்ரமனின் பெயர் இருப்பதால் சர்வா விக்ரமனுக்கு க்ளோஸான ஆள் என்று புரிந்து கொண்டவர் அந்த இளைஞனை முறைக்க, அதற்குள் சர்வா, முதல்ல உன் அம்மா கிட்ட போய் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு கேட்டு கத்துக்கோ. சிவானி, வா போலாம். சர்வா சிவானியுடன் அங்கிருந்து காரில் கிளம்பினான். சிவானியோ ஒரே நாளில் சர்வேஸ்வரனின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்த வியப்பில் இருக்க, அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரியாமல் சர்வா குழப்பமாயிருந்தான். நீ ஓகே தானே? ஓகே. சாரி, லஞ்சு கூட்டிட்டு வந்து என்னாலேயே பிரச்சனை ஆயிடுச்சு. வேணும்னா நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா? இன்னைக்கு நான் ஃப்ரீ தான். இதனால் சிவானியை இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து வந்தான். அந்த ஹோட்டலின் பெயரை பார்த்ததுமே ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். இந்த ஆடம்பரமான ஹோட்டல் ஆதிசேஷன் குரூப்புக்கு சொந்தமானது.
சர்வாவின் குரூப்புக்கும் ஆதிசேஷன் குரூப்புக்கும் பெரிய பகை இருப்பது விக்ரமன் மூலமாக ரீசெண்டாக தெரிந்திருந்தாலும் அவனுக்கு ஆதிசேஷன் குறித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குள் செல்ல வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், உடன் சிவானியும் இருக்கிறாள் என்று அவன் மனம் எச்சரிக்கை செய்தாலும் ஒருவேளை ஆதிசேஷனை இங்கு மீட் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் என்று யோசித்தவன் தைரியமாக சிவானியிடம் உள்ளே சென்று டேபிளில் அமர்ந்தான். இப்பவாது உங்களை பத்தி என்கிட்ட முழுசா சொல்வீங்களா மாட்டீங்களா? நானும் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அதை கவனிக்காத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தன் நடவடிக்கையால் தான் சிவானி இப்படி கேள்வி கேட்கிறாள் என சர்வாவுக்கு புரிந்தது. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியணும்? வேற எதை பத்தி? உங்களை பத்தி தான். என்ன பத்தி பெருசா சொல்லிக்க எதுவும் இல்ல என்று அவளோடு பேச்சுவார்த்தையை சர்வா மொத்தமாக கட் பண்ண அவன் கவனம் அவர்களுக்கு பக்கவாட்டில் இருந்தவர்களின் பேச்சில் திசை திரும்பியது. அங்கு ஒரு கேங் பார்ட்டி பண்ணி கொண்டிருந்தது. ஆதிசேஷன் தான் இன்னைய தேதிக்கு நம்பர் 1 டான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மொத்த இந்தியாலையும் பெரிய அண்டர்வேர்ல்ட் லீடரா மாறிட்டு இருக்காரு. ஆமா, டைகர் பேர் எப்போ அண்டர்வேர்ல்ட்ல இருந்து மறைஞ்சு போச்சோ அவங்களோட மொத்த குரூப்பும் வீக்கா மாறிடுச்சு. டைகர் என்ற பெயரை கேட்டதுமே சர்வாவின் காதுகள் ஷார்ப்பானது. என்ன மறைக்கிறீங்க? சொல்லுங்க. நான் எதுவும் மறைக்கல. டைகர் காணாம போகல. டைகர் இப்பவும் உயிரோட தான் இருக்காராம். அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு. ஏ ஜானி, அமைதியா இருடா. இதுக்கு தான் அதிகமா குடிக்காதுன்னு சொன்னேன். இப்ப பாரு, பைத்தியம் மாதிரி என்னென்னவோ உளறிட்டு இருக்க. ஆதிசேஷன் ஹோட்டல்ல இருந்துகிட்டு டைகரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் உளறல, உண்மைதான் சொல்றேன். டைகரை எந்த காலத்திலயும் ஆதிசேஷன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. டைகர் இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் an emotion. he is a world class boss. எப்பவும் அவர் தான் எல்லாருக்கும் பாஸ். ஆனா அந்த ஆதிசேஷன் அவர் கால் தூசிக்கு கூட வர முடியாது. சீக்கிரமே டைகர் திரும்பி வர்றப்போ இங்க இருக்க எல்லாம் தலைகீழா மாறும். இப்ப நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் என்றவன் முழு போதையில் கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த சர்வாவின் பின்னந்தலை ஒரு நிமிடம் சிலிர்த்தது. அவனை எட்டி பார்த்தான். 20 வயதில் பணக்கார காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்த ஜானி இன்னொரு லார்ஜ் லிக்கரை உள்ளே தள்ளினான். அவன் பேச்சில் தெரிந்த உறுதி சர்வாவை ஈர்த்தது. அப்படி இந்த ஜானி எதற்காக தன்னுடைய ஹவுஸ் ஆஃப் டைகர் குரூப்பின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான்? அவனுக்கு டைகரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா என்று அவனுக்கு அது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கியது. அப்பாவி இளைஞன் கொண்டு வந்த 50 கோடி ரூபாய் செக்கை கிழித்து போட்டு திருடன், பிச்சைக்காரன் என்று அவமானப்படுத்திய பேங்க் மேனேஜரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த சாதாரண டெலிவரி பாய் இளைஞன். வாங்க, பல்லாயிரக்கணக்கானவங்க கேட்டு ரசித்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா கேட்கலாம். பாஸ்கர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உடனே கேபினுக்கு வா என்று பாஸ்கரை வர சொல்லி உத்தரவிட்டார். எதுக்கு உள்ள கூப்பிடுறாரு என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்ற பாஸ்கர், ஏன் சார் வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? நீ பண்ணது தாண்டா ப்ராப்ளம். யார கேட்ட அவரோட செக்க கிழிச்ச? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஐயோ சார், நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய். அவன் எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே ஃபேக் செக் கொடுத்து ஏமாத்த பார்த்தான். அதான் கிழிச்சு போட்டேன். பாஸ்கர் சொன்னதை கேட்டு சர்வா கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தான். ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு போய் வர சொல்றியா? அந்த செக்கை யார் கொடுத்ததுன்னு தெரியுமா? இந்த ஊரிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் விக்ரமன். அவர் கொடுத்து விட்ட செக்கத்தான் இப்படி அறிவுகட்டத்தனமா கிழிச்சு போட்டிருக்க என்று அதீத கோபத்தில் மேனேஜர் கத்தவும் பாஸ்கருக்கு இதய துடிப்பே நின்று விட்டது. என்னால இத நம்பவே முடியல சார். நீ ரொம்ப ஈஸியா அவரோட செக்க கிழிச்சு போட்டல. நீ இப்படி பண்ணின விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, உன்னையும் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. சார் சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன். எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க சார், எனக்கு பயமா இருக்கு. முட்டாள், முதல்ல போய் நீ கிழிச்சு போட்ட செக்க எடுத்துட்டு வா. அத டேப் போட்டு ஓட்டு. சார் எப்படி சார் பாசிபிள்? முடியாதுன்னா உனக்கு இங்க வேலை இல்ல. இன்னைக்கு நான் உன்னை ஃபயர் பண்றேன். கிளம்பு. ஐயோ சார், நான் பண்றேன் சார். 1 மினிட் என்று கூறி வேகமாக கேபினுக்கு ஓடி வந்து கீழே கிடந்த கிழிந்த செக்கை பொறுக்கி அள்ளினான். சர்வா அமைதியாக நடப்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். பின் வேகமாக உள்ளே வந்த பாஸ்கர் தான் கிழித்து போட்ட அனைத்தையும் டேபிள் மீது வைத்தான். சின்ன சின்ன பீஸாக கிடந்த அதை எப்படி ஒட்டுவது என்றே அவனுக்கு புரியவில்லை. அதை ஒட்டுவதற்கு டேப்பை எடுத்துக்கொண்டு, கடவுளே, என் வேலையை நீதா காப்பாற்றணும் என்று மனதிற்குள் வேண்டியபடி ஓரக்கண்ணில் சர்வாவையும் அவ்வப்போது பார்த்தபடி அந்த செக்கை ஒட்ட ஆரம்பித்தார். டைகர், சொல்லுங்க, நம்மளோட அடுத்த மூவ் என்ன? சர்வா பதில் சொல்லும் முன் கரிகாலன் பேச ஆரம்பித்தார். இப்பதான் டைகர் திரும்பி வந்திருக்காரு. ஆனா சூர்யா திரும்பி வர்ற வரைக்கும் நாம எந்த மூவும் பண்ண போறது கிடையாது. ஆமா, சார் சொல்றதும் சரிதான். டைகர், புலிகள் கூட்டத்துக்குள்ள ஒரு நரி நுழைஞ்சிருக்கு. அதுதான் நம்மள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எதிரிகிட்ட கொடுத்துட்டு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நரியா? யூ மீன் இந்த கேங்லயே ஒரு ஸ்பை இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமா டைகர், சூர்யா திரும்பி வந்ததும் இத பத்தின டீடைல்ஸ் உனக்கு சொல்லுவான். ஆனா அது வரைக்கும் நீ உன்னோட அடையாளத்தை வெளியே காட்டாம இருக்கிறது தான் நல்லது. அண்ட் உன் அப்பாவோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் அந்த ஸ்பைக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும். சர்வாவோ, அதான் எனக்கு யாருன்னு தெரியுமே. கூடவே இருந்து குழி பறிச்சது ராணா. இப்ப அவன் அப்பம் பண்ண தப்ப எல்லாம் மறைச்சிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான். அவன் மகன் சூர்யா என்று நினைக்க கோபமாய் வந்தது அவனுக்கு. இவங்க எல்லாம் இன்னமும் ராணாவை ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே, அவன் துரோகின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைத்து நிஜமாக வருத்தப்பட்டான் சர்வா. நான் இன்னும் இந்த குரூப்ல யாரெல்லாம் மீட் பண்ணணும்? நம்மளோட க்ளோஸ் குரூப்ல சூர்யா, விக்ரமன் சார், திவாகர் சார், கரிகாலன், ஐ மீன்
நான் பாரிவேந்தன், சக்கரவர்த்தி, அப்புறம் ஆலியா. ஆலியாவா? இந்த டீம்ல பொண்ணுங்க கூட இருக்காங்களா என்று சர்வா ஆச்சரியமாக கேட்டான். எஸ், இதுக்கு முன்னாடி ஆலியாவோட அம்மா தான் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. 1 இயருக்கு முன்னாடி அவங்க இறந்ததுனால ஆலியா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டா. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு கிடையாது. அவ ஒரு நெருப்பு சூறாவளி. ஆலியா மாதிரி ஒரு பொண்ண நீ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில பாத்திருக்கவே மாட்ட. அறிவு, அழகு, ஆட்டிடியூடுன்னு இது 3 அவகிட்ட அதிகமாவே இருக்கும் என்று கரிகாலன் ஆலியாவை பற்றி பில்டப் கொடுத்து கொண்டே போக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சர்வாவிற்கு அதிகமானது. சர்வாவின் முகத்தை வைத்தே அவனது ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட கரிகாலன், பிடிவாதான் அவளோட பிறவி குணம். ஒரு விஷயத்துல அவ கமிட் ஆனா அதை முடிக்காம வெளியே வர மாட்டான். இந்த குரூப்ல அவ ஒரே ஒரு பொண்ணா இருந்தாலும் இங்க பல ஆம்பளைங்களால சாதிக்க முடியாதத அவ சாதிச்சிருக்கா. கெட்டிக்காரி. நீ எக்காரணத்தை கொண்டும் அவளை ஒரு சாதாரண பொண்ணு தானேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றோம். அதிலிருந்து சர்வாவிற்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. கரிகாலனே ஏத்துக்கிறதுக்கு பெரிய ஆட்டம் ஆடிட்டாரு. இந்த பொண்ணுக்கு இவரே இவ்வளவு பில்டப் கொடுக்கறத பார்த்தா அவளும் அவ்வளவு சீக்கிரம் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டா. பட் இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு. சீக்கிரம் அந்த பொண்ணை மீட் பண்ணணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவனுக்கு நிச்சயம் அடுத்ததாக ஆலியாவை கன்வின்ஸ் செய்வதுதான் தன்னுடைய மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டான். சீக்கிரமே ஆலியாவை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவளை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீ ரொம்பலாம் யோசிக்காத திவாகர். அதெல்லாம் டைகர் பார்த்து பாரு. நானும் இப்படித்தான் முரண்டு பிடிச்சேன். ஆனா டைகர் என்ன ஒரே நாக் அவுட்ல கன்வின்ஸ் பண்ணல. அதே மாதிரி டைகரோட உண்மையான பவரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளும் புரிஞ்சுக்குவா என்று கரிகாலன் கூற மேனேஜர் அவரை ஆச்சரியமாக பார்த்தார். டைகர் கூட ரிங்ல சண்டை போட்டீங்களா சார்? ஆமா, ரொம்ப நல்ல சண்டை அது. வாழ்க்கையில என்னால் அதை மறக்கவே முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க டைகர். நான் இப்பவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். இப்போதைக்கு 1 கோடி கேஷ் வேணும். மிச்சம் இருக்கிற 49 கோடியை என்னோட புது அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கண்டிப்பா டைகர். மேனேஜர் அந்த அறையை விட்டு வெளியே போனதும் எனக்கு இந்த ஆலியாவை பத்தின டீடைல்ஸ் வேணும். பண்றேன் டைகர். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவளை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், அவளை கிண்டல் பண்ணா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. யார் என்னன்னு பார்க்காம அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவான் என்று சொல்ல ஆலியாவின் கேரக்டர் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டாக மாறிக்கொண்டே போவதை பார்த்து சீக்கிரமே அவளை மீட் பண்றேன் என்று சர்வா கூறினான். அப்புறம் உனக்கு ஒரு கார் ரெடி பண்ணணும். நான் என்னோட மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இப்பவே குளோபல் மோட்டார்ஸ்க்கு போ. அங்க உனக்கு ஒரு புது கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். ஆனா நீ பழையபடி பொசிஷனுக்கு வந்ததும் அது எனக்கு டபுள் மடங்கா கொடுத்தரணும் என்று சொல்ல சர்வா சிரித்து விட்டான். பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணியிருக்கிறார் என்று கேட்க மறந்து விட்டான். ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்ற பொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர், மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று கேட்க, எஸ் ஐ எம் சர்வேஸ்வரன் என்று அவன் கூற, அவன் எப்படி இருப்பான் என்று கரிகாலன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் மேனேஜர் ஆச்சரியப்படவில்லை. ஏன் கூட வாங்க சார் என்று பின்னால் இருந்த கராஜுக்கு அழைத்துச் செல்ல அங்கே பல எக்ஸ்பென்சிவான கார்கள் நின்று கொண்டிருந்தது. அதில் சற்று பழையதாகவும் நிறைய அடி வாங்கியபடியும் நின்ற ஒரு கார் அருகில் மேனேஜர் அழைத்து வர முதல் பார்வையிலேயே அது எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்று சர்வா கண்டுகொண்டான். வேண்டுமென்றே அதை பழையது போல் மாற்றி அமைக்க சொல்லியிருந்தார் கரிகாலன். அவருடைய திட்டத்தை பார்த்து சர்வா உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டான். அவனுடைய டேஸ்டுக்கு அந்த கார் பக்காவாய் ஒத்துப்போக மேனேஜர் பவ்யமாய், சார் நீங்க காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறதுனா பாருங்க, நான் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி செல்ல சர்வாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண, ஹாய் என்று விண்டோ பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. சர்வா சட்டென்று திரும்பி பார்த்தான். அங்கு வேதிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிபானி நின்றிருந்தாள். சிவப்பு நிற கிராப் டாப், காதில் சின்னதாக டைமண்ட் ஸ்டட், தோளில் சீலிங் பேக் என ஆள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அட்டகாசமாக இருந்தாள். விக்ரமனின் பார்ட்டியில் அவளும் வேதிகாவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை சர்வா கவனித்திருந்தான். ஆனால் வேதிகா சர்வாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை. பார்ட்டி முழுவதும் தன்னை ஷிவானி சந்தேக கண்களோடு பார்ப்பதை சர்வா நன்றாகவே நோட்டீஸ் செய்திருந்தான். அவள் சர்வாவை பார்த்த விதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஹே, நீங்க வேதிகாவோட ஃபியான்சி சர்வா தானே? நீங்க இந்த காரை வாங்க போறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா? என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் வேதிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கார் வாங்க வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியலையே. வேதிகா நீங்க ரொம்ப புவர்னு சொன்னா, ஆனா நீங்க எப்படி இங்க இருக்கீங்க? ஆஹா, இவகிட்ட வாயை கொடுத்து என் வாழ்க்கைய புண்ணாக்கிக்க கூடாது. ஆமாங்க, நான் போறதான். இது என்னோட கார் இல்ல, என் பாஸோடது. அவர் புக் பண்ணதை எடுத்துட்டு போகதான் நான் வந்திருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? என்ன பார்த்தா போய் சொல்ற மாதிரி இருக்கா? அப்படி இல்ல. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான் இப்பவே வேதிகாக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். என்ன பண்றீங்க நீங்க? அதான் சொல்றேன்ல, இது என் பாஸ் காரனு. அது எதுக்கு வேதிகா பாக்கணும்? அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஓகே, அவளுக்கு நான் கால் பண்ணாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் பேசும் விதமும் அவளது நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் சரி வாங்க என்று கூறினான் சர்வா.
அதே நேரம் மேனேஜரும் காரின் டாக்குமெண்டோடு வந்துவிட பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடித்துவிட்டு சர்வா சிவானியோடு அங்கிருந்து கிளம்பினான். அவளை நேரடியாக விக்ரமனின் விஸ்தார ஹோட்டலுக்கே அழைத்துச் சென்றான் சர்வா. அவளோ செல்லும் வழியெல்லாம் அவனைத்தான் ஓரக்கண்ணில் பார்த்துக் கொண்டிருந்தாள். சர்வாவுக்கு அவள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரியவில்லை. ஹோட்டலுக்கு வந்ததும் காரை பார்க் பண்ணியவன் கீழே இறங்குவதற்கு முன்பே விக்ரமனிடமிருந்து கால் வந்ததும் எடுத்து விட்டான். என்னாச்சு டைகர்? நம்ம ஹோட்டலுக்கு வெளியே உன் கார் நிக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். என் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன். ஓகே, நீ மேல என்னோட ஆபீஸ்க்கு வா. நான் உனக்கு என்னுடைய விஐபி கார்டை கொடுக்குறேன். சோ போத் ஆஃப் யூ கேன் கெட் a விஐபி ட்ரீட்மெண்ட். ஓகே அங்கிள் என்று சர்வா போனை கட் பண்ணியவன் சிவானியிடம் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்றவன் விக்ரமின் ஆபீஸுக்கு சென்றுவிட சிவானி அவனுடைய ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமாக கவனித்தாள். லிப்டில் சர்வா அழுத்திய ஃப்ளோர் பட்டனை வைத்தே அவன் விக்ரமின் ஆபீஸுக்கு தான் செல்கிறான் என்று அவளுக்கு புரிந்து போக சிவானிக்கு சர்வா மீது இருந்த சந்தேகம் மேலும் அதிகமானது. நிஜமாவே இந்த சர்வீஸ்வரன் யாரு? அவன் ஏதாவது உண்மையை மறைக்கிறானா என்று தண்ணியை கேட்டுக்கொண்டாள். ஒழுங்கு அங்கிருந்து ஓடிடுங்க, இல்லனா நீங்களும் செத்துருவீங்க. வா. ராஜனின் கையில் குண்டடிப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருக்க அர்த்தராத்திரியில் தனது மகன் அபினவுடன் மறைவாக ராஜன் ஒளிந்து கொண்டிருந்தார். சீக்கிரம் வா டைகர், சீக்கிரமா வா. நான் சொல்றத கவனமா கேளு. நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இல்லனா அவங்க உன்னையும் சும்மா விட மாட்டாங்க. ராஜனின் காரை மறைத்து ராணா துப்பாக்கியுடன் நிற்க, சர்வா வெளியே வா, வா, பாத்து வா. சர்வா ஓடு. அதற்குள் ராணாவின் துப்பாக்கி குண்டுகள் ராஜனின் கையை தொலைத்தன. இல்லப்பா இல்ல, நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். ஐயோ, அடம் பிடிக்காத சர்வா. இங்க பாரு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். இனி இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நீ தான் உன்னை பாத்துக்கணும். நல்லா கேட்டுக்கோ, நீ இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? சரிப்பா என்று ராஜன் சொல்லி முடித்ததும் தனது கையில் இருந்த தங்க மோதிரத்தை சர்வாவிடம் கழட்டி கொடுத்தார். அந்த மோதிரத்தில் டி என எழுதியிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ உன் கடைசி மூச்சு வர மக்களுக்காக போராடணும், புரிஞ்சுதா டைகர்? ராஜன் அழுது கொண்டே சர்வாவை கட்டிப்பிடித்து முகத்தில் முத்தம் கொடுத்து, ரன் டைகர், ரன் டைகர், ரன்! தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ராணாவின் கார் முன் போய் நின்றார் ராஜன். அதற்குள் ராணா ராஜனை சரமாரியாக சுட்டான். ரத்த வெள்ளத்தில் ராஜன், டைகர், இவன் முகத்தை மட்டும் மறந்துடாத. அப்பா. தூக்கத்திலிருந்து பதட்டத்துடன் சர்வா எழுந்தான். வேர்க்க விறுவிறுக்க எழுந்த சர்வாவை கடந்த 18 வருடங்களாக இந்த கனவு துரத்தி வருகிறது. சர்வா மூச்சிறைக்க சாய்ந்து கொண்டு தனது கையிலிருந்து டி சிம்பிள் கொண்ட மோதிரத்தை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்த சர்வா வேலைக்கு கிளம்ப தயாரானான். 18 வயதிலிருந்தே தனது செலவுக்காக உழைக்க ஆரம்பித்தான். சோகமான அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவனது காதலி வைஷ்ணவி. அவளை சந்திக்கும் போதெல்லாம் அவனுடைய சோக நினைவுகள் மறைந்து சந்தோஷமாக இருப்பான். இன்று வைஷ்ணவியின் பிறந்த நாள் என்பதால் அவளை சர்ப்ரைஸ் கேக்குடன் சந்திக்க ஆர்வமாக இருந்தான். அங்கிள், இந்த கேக் எவ்வளோ? 600 ரூபாப்பா. அப்போ இந்த பேஸ்ட்ரி? அது 60 ரூபா. ஒன்று கொடுங்க. ஆ. சர்வா வைஷ்ணவிக்காக பெரிய வீடு கட்ட சேவிங் செய்து கொண்டிருந்தான். அதனால் பெரிதாக எந்த செலவும் செய்யாமல் ஒரே ஒரு பேஸ்ட்ரி பீஸ் மட்டும் வாங்கினான். தேங்க்யூ. தேங்க்யூ. சிறிது நேரம் கழித்து சர்வா வைஷ்ணவின் வீட்டுக்கு வந்தபோது அங்கு கலர்ஃபுல் லைட்ஸ், சாங்ஸ் என அந்த இடமே குதூகலமாக இருந்தது. வைஷ்ணவி, என்ன இதெல்லாம்? வைஷ்ணவி யார் இவ? இவனு தெரியல, டெலிவரி பாய். நம்ம தான் ஆல்ரெடி கேக் ஆர்டர் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு பேஸ்ட்ரி ஆர்டர் பண்ண? ஓ, ஞாபகம் வந்துருச்சு, இவன் தானே நீ டேட்டிங் பண்ண டெலிவரி பாய்? ஓ கம் ஆன் வைஷ்ணவி, நீ இவ்ளோ சீப்பான ஆளா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. பேபி, ஹாப்பி பர்த்டே பேபி. தேங்க்யூ.
சர்வாவுக்கு ஆகாஷை பற்றி முன்பே தெரியும். ஆகாஷ் கோடீஸ்வர வீட்டு பையன். வைஷ்ணவியுடன் எப்பொழுதும் இருப்பான். வைஷ்ணவியுடன் கொஞ்சி குழாவதை பார்த்து சர்வா மனதுக்குள் பொறுமினான். மேலும் ஆகாஷ் வைஷ்ணவிக்கு கொடுத்த பெரிய கிஃப்டை பார்த்து தனது கையில் இருந்த சிறிய பேஸ்ட்ரி பேக் துரும்புக்கு சமம் போல சர்வாவுக்கு தோன்றியது. தேங்க்யூ. லவ்வரை தொட்டு பேசுற அளவுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? ஸ்டாப் இட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் என் தகுதி மேல டவுட்ஸ்ல? இப்ப சொல்றேன் என் தகுதி என்ன எப்படின்னு. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். வாட்? பின்ன அவளே பாவம் உன் கூட இருந்து மிஞ்சி போன பாஸ்டை தின்னுட்டே வாழ சொல்றியா? புறம்போக்கு நாய, உனக்கு எவ்வளவு தைரியம்? நானே கை விடுறா. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷ்ணவி என்று சொல்லிவிட்டு சர்வா அங்கிருந்து கோபத்துடன் கிளம்பினான். சர்வாவின் இதயம் நொறுங்கியிருந்தது. குடிபோதையில் இருக்க ஆகாஷ் வைஷ்ணவியை முத்தமிடும் காட்சி கண் முன்னே வந்து அவன் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷ்ணவி, பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷ்ணவி. அதீத போதையில் ரோட் சைடில் விழுந்து கிடந்தான் சர்வா. இதற்கிடையில் தீரஜ் தனது காரில் கோபமாக எதையோ யோசித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தான். இதற்கு காரணம் அவனுக்கு இடையூறாக இருந்த அவனது தங்கை வேதிகா. அவர்களின் தாத்தாவும் ANM சாம்ராஜ்யத்தின் நிறுவனருமான அதியமானிடம் நற்பெயர் வாங்கவும் வேதிகாவை பழி தீர்க்கவும் தனது ஆட்களுடன் காரில் போய்க் கொண்டிருந்தான். சீக்கிரம் இவனை கார்ல ஏத்து. காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள இவனை வேதிகா ரூம்ல போடலனா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. தூக்குங்க. தீரஜின் ஆட்கள் சர்வாவை தூக்கிக் கொண்டு நேராக ரூம் நம்பர் 409 நுழைந்தனர். அவனோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவ பக்கத்துல படுக்க வை. ட்ரெஸ்ஸை கட்டுங்க என்று தீரஜ் அவனது ஆட்களிடம் மெதுவாக பேச அந்த ரூமில் தீரஜின் சகோதரி வேதிகா ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலையில் சர்வா புரண்டு படுத்த போது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது. யார் நீ? ஏ சீ 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 சீ, அசிங்கமா இருக்கு வேதிகா. உன் மேல ரொம்ப நாளாவே எனக்கு டவுட் இருந்துச்சு. தாத்தா கிட்ட இத பத்தி பல தடவை சொல்லிட்டேன். ஆனா என்ன பண்றது, அவர் ஒவ்வொரு தடவையும் என் பேத்தி இது மாதிரி பண்ண மாட்டான்னு அடிச்சு சொன்னாரு. இப்ப பாரு உன் லட்சணத்தை. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க நடக்கிற மொத்த கூத்தையும் நான் அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி காட்ட போறேன். நம்ம தாத்தாவை இங்க வர சொல்லிட்டேன். அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புனா. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ எப்படி இங்க வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்றத நம்பு. இவ சர்வா விளக்கம் கொடுக்கும் முன் அதற்குள் தீரஜ் மற்றும் வேதிகாவின் தாத்தா அதியமான் அங்கு வந்துவிட்டார். அவரை பார்க்கும் போதே அவர் மிகப்பெரிய பணக்காரர் என உணர்த்தியது. வேதிகாவை இந்த நிலைமையில் கண்டதும் அதியமானின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. வேதிகா, நீ இப்படி பண்ணுவன்னு நான் கனவுலையும் நினைக்கல. தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நிறுத்து. உனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும். அப்படி இருந்து எல்லாத்தையும் மீறிட்ட நீ. இல்ல தாத்தா. அப்புறம் இவன்? அதியமானின் பார்வை சர்வாவின் மீது பட சர்வா சாவு பயத்தை உணர்ந்தது போல இருந்தான். நீ என்னோட பேத்தியை என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா? இங்க பாரு, என் குடும்ப வழக்கப்படி இனிமே நீதான். என்னது? ஆனா எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையே. தாத்தா, சத்தியமா எதுவுமே நடக்கல. இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்றியா? அப்ப இதெல்லாம் என்ன? சர்வா அங்கு நடப்பதை புரிந்து கொள்வதற்கு முன் அதியமானின் ஆட்கள் சர்வாவை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினர். வலியில் சர்வா கதறுவதை பார்த்து
அதியமான் அடியாட்களை நிறுத்த சொன்னார். வேதிகா, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப. ஈவினிங் நடக்க இருக்கிற விக்ரமோட பார்ட்டிக்கு ரெடி ஆகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொல்றத நீ செய். இன்னைக்கு நடக்க போற விக்ரமோட பார்ட்டியில இவன் கண்டிப்பா உன் கூட இருந்தே ஆகணும். எதுக்காக என்னோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ண? வேதிகாவின் இந்த கேள்விக்கு சர்வாவிடம் எந்த பதிலும் இல்லை. தனது வீட்டில் விக்ரமின் பார்ட்டிக்கு போவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த சர்வேஷ் அதியமான் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். குறைந்தபட்சம் அவர் வேதிகா சொன்னதை காது கொடுத்து கேட்கக்கூட இல்லை. அவராகவே கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். ஒரு கோடீஸ்வர வீட்டில் திடீர் மாப்பிளையானதோ அல்லது பேரழகியான பணக்கார வீட்டு பெண் வேதிகா அவனுக்கு மனைவியானதோ அவனை பெரிதாக பாதிக்கவில்லை. சிறு வயது முதலே அவன் வாழ்க்கையில் சந்தித்த எதிர்பாராத சம்பவங்கள் கூட அவனது இந்த மனநிலைக்கு காரணமாக இருக்கலாம். தன்னுடைய துணி அலமாரியிலிருந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அணிந்து கொள்ளும் பிளேசரை எடுத்தான் சர்வேஷ். அது அவன் அப்பாவுடையது. அது மிகவும் பழமையானதால் கிழிந்து சில இடங்களில் நூல் பிரிந்திருந்தது. ஆனாலும் அந்த பிளேசர் அவனுக்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தியதோடு அந்த டிரஸ்ஸில் அவனை பார்க்க கம்பீரமாக காட்சியளித்தான் சர்வேஷ். சர்வேஷ் நினைத்ததை விட வேதிகாவின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. வேதிகா போன்ற ஒரு கோடீஸ்வரி தன்னுடைய மனைவி என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவள் காலில் அணிந்திருக்கும் செருப்பு வாங்க வேண்டும் என்றால் கூட சர்வேஷின் ஒரு மாத சம்பளம் போதாது. வேதிகா சர்வேஷை எவ்வளவு வெறுக்கிறாள் என்பது அவள் செய்கையிலேயே தெரிந்தது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கலந்து கொள்ளும் பார்ட்டிக்கு போவதை நினைத்து சர்வேஷுக்கு பதட்டமாக இருந்தது. அந்த பதட்டத்தில் சர்வேஷின் தந்தை கொல்லப்படுவதற்கு முன்னால் அவனுக்கு கொடுத்த மோதிரத்தை வெறுமன விரலில் சுழற்றிக் கொண்டிருந்தான் சர்வேஷ். அது ஒரு சாதாரண மோதிரம். அதை பார்க்கும் போதே வேதிகாவுக்கு அருவருப்பாக இருந்தது. முதல்ல அதை கழட்டி தூக்கி எறி. பார்க்கவே கேவலமா இருக்கு. சாரிங்க, இது நான் என் அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன். விக்ரமின் பங்களா ஒரு கோட்டை போல இருந்தது. பங்களாவுக்குள் துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி ஆட்கள் காவலுக்கு இருந்தார்கள். வேதிகாவுடன் உள்ளே வந்தான் சர்வேஷ். அங்கே நின்று கொண்டிருந்த ஆகாஷ் சர்வேஷை பார்த்ததும் கோபமானான். 1 minute. இங்க என்னடா பண்ற ராஸ்கல்? எக்ஸ்கியூஸ் மீ, ஹீஸ் மை ஹஸ்பண்ட். என்ன சொல்ற வேதிகா? இந்த தெரு பொறுக்கு எப்படி உன்னோட ஹஸ்பண்டா இருக்க முடியும்? வாய மூடிட்டுங்கிறது போயிடு. போலனா என்னடா பண்ணுவ? சொல்றா, என்ன பண்ணுவ? அடிப்பியா? அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாமல் ஆகாஷை அடிக்க கையை ஓங்கினான் சர்வேஷ். அதை பார்த்த விக்ரம் கோபமாக குரல் கொடுக்கிறார். என்ன நடக்குதுங்க? விக்ரம் சார், அவனை பாருங்க. அவன் ஒரு கிரிமினல். யாருமே இன்வைட் பண்ணாம அவனாவே வந்திருக்கான். இங்க வா. யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? ஆக்சுவலி இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஆனால் வேதிகா சொன்னதை அவர் நம்பவில்லை. உன்னை இங்க யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை. நான் போலீஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீயா இங்கிருந்து வெளியில போயிடு. தேங்க்யூ விக்ரம் சார். வேதிகா, நீயும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து ஒதுங்கியே இரு. நில்லு. சர்வேஷை நிற்க சொன்ன விக்ரம் அவன் அருகே சென்று அவன் கையில் இருந்த மோதிரத்தை பார்க்கிறார். நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வா. என்கிட்டயா? ப்ளீஸ். விக்ரம் சர்வேஷின் கையை பிடித்துக்கொண்டு அவனை உள்ளே அழைத்து செல்கிறார். அங்கே நின்று கொண்டிருந்த வேதிகா, தேஜ், ஆகாஷ் மற்றும் அங்கே வந்திருந்த எல்லோருமே அங்கே நடந்ததை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. சர்வேஷை தன்னுடைய தனி அறைக்கு அழைத்து வந்த விக்ரம் கதவை சாத்தி தாளிடுகிறான். நான் உன்னோட இந்த மோதிரத்தை பார்க்கணும். எதுக்கு? இல்ல, தப்பா நினைக்காத. நான் அதை சும்மா பார்க்கறதுக்காக தான் கேட்கிறேன். பார்த்துட்டு கொடுத்துருவேன், ப்ளீஸ். சர்வேஷ் மோதிரத்தை கழட்டி கொடுக்க அதை வாங்கி பார்த்த விக்ரம் அதிர்ச்சி அடைகிறார். சந்தேகத்துடன் மீண்டும் மீண்டும் பார்த்த விக்ரமுக்கு அது யாருடையது என்பது புரிந்துவிட்டது. டைகர். அடுத்த நொடி சர்வேஷ் முன்னால் மண்டியிட்டார் விக்ரம். டைகர். விக்ரம் தன்னை டைகர் என்று அழைத்தது சர்வேஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சர்வேஷின் தந்தை கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் அவனுக்கு நினைவு வந்தது. ரன் டைகர்,
ரன் டைகர் ரன்! சர்வேஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் தந்தை தன்னை செல்லமாக அழைக்கும் பெயர் விக்ரமுக்கு எப்படி தெரிந்தது? அவனால் நம்ப முடியவில்லை. எப்படியோ உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் டைகர். என்ன தேடுனீங்களா? ஆமா, 18 வருஷமா தேடி ஒரு வழியை உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் டைகர். எங்களோட கோடிக்கணக்கான பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு நீங்க தான் வாரிசு. நான் தான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் விக்ரம். நான் உங்க அப்பா அப்புறம் ராணா 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதா ஹவுஸ் ஆஃப் டைகர். அங்க பாருங்க. விக்ரம் காட்டிய திசையில் சுவரில் ஒரு போட்டோ தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் அவன் அப்பா, விக்ரம் மற்றும் ராணா மூவரும் இருந்தார்கள். ராணாவை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் காணும் அந்த கொடூரமான கனவு அவன் நினைவுக்கு வந்தது. சர்வேஷின் தந்தை ராஜனை கொன்று சர்வேஷை அனாதையாக்கியவன் அவன்தான். இரக்கமில்லாத அந்த இரவை அவனால் இன்னும் மறக்க முடியவில்லை. அப்பாவின் போட்டோவை தொட்டு பார்க்கிறான் சர்வேஷ். போட்டோவில் அப்பாவின் பக்கத்தில் நிற்கும் ராணா தன் கொலைகார கண்ணால் முறைப்பது போல இருந்தது. அப்போது அவன் பக்கத்தில் வந்தான் விக்ரம். என்ன டைகர், ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, அது வந்து அப்பா நினைவு வந்துடுச்சு. அப்பா எப்படி? எதிரிங்க தான் காரணம். வெளியிலிருந்து பார்க்குறப்ப நம்ம கம்பெனி ஒரு நார்மலான பிஸ்னஸ் கம்பெனி மாதிரி தெரியும். ஆனால் அண்டர் வேர்ல்டில் இதுக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ். நம்ம நாட்டில் இருக்க அரசியல்வாதிங்க, செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் நம்ம கம்பெனி பேரை கட்டாலே பயந்து நடுங்குவாங்க. உங்க அப்பா ராஜன் வச்சதுதான் சட்டம், அதை யாராலும் மீற முடியாது. ஆனால் உங்க அப்பா ரொம்ப நல்லவர். சட்டத்துக்கு புறமா சில வேலைகளை செஞ்சாலும் அது எல்லாமே கஷ்டப்படுற மக்களுக்காக தான். ஆனால் என்னாச்சுன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் இருந்த எல்லா விஷயங்களும் அப்படியே தலைகீழா மாறி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணமான ஆதிசேஷன் உங்களையும் கொள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம மாஃபியா கேங்கோட கண்ட்ரோல் ஃபுல்லா ராணாவோட மகன் சூர்யா கிட்ட தான் இருக்கு. இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோல் உங்க கையில தான். இனிமே நீங்க தான் பாஸ். உங்க அப்பா கூட வேலை பார்த்த மாதிரியே உங்களுக்காகவும் வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைகர் என்று உணர்ச்சி வேகத்தில் விக்ரமன் அவனை கட்டி அணைத்துக் கொள்ள சர்வாவின் உலகம் ஒரே நாளில் தலைகீழாய் மாறியிருந்தது. போட்டோவில் சிரித்தபடி இருந்த தன் அப்பாவையே பார்த்தபடி கண் கலங்கி நின்றான் சர்வா. பிசினஸ் பார்ட்னர் என்ற பெயரில் கூடவே இருந்து தன் அப்பாவை கொன்ற ராணாவின் முகத்தை பார்த்த சர்வாவின் ரத்தம் கொதித்தது. அப்போது மட்டும் ராணா அவன் கையில் சிக்கியிருந்தான். அவனை கொன்று பழி தீர்த்து கொண்டிருப்பான். சிரமப்பட்டு அப்போதைக்கு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் சர்வேஷ். நான் இவ்வளோ நாள் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க டைகர்? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்பா இறந்த பிறகு நான் ஒரு அநாதாசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அந்த 18 வயசுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. வெளியே வந்த பிறகு படிக்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சேன். ஆனால் அந்த டைமில் நீங்கள்லாம் ஏன் என்னை தேடலை? டைகர், நாங்கள் உங்களை தேடவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? நான் தான் சொன்னேன்ல, உங்கள் அப்பா இறந்த பிறகு நம்ம மாஃபியா கேங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குள்ள ரொம்ப வருஷம் ஓடிருச்சு. அதுக்கப்புறம் உங்களை கண்டுபிடிக்க எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் உங்களை கண்டுபிடிக்க முடியல. எது எப்படியோ அதான் இப்போ உங்களை பார்த்துட்டோம்ல. சூர்யா இப்போ உங்களை பார்த்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சூர்யாவின் பெயரை கேட்டதும் சர்வேஷுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. சூர்யா தன் தந்தையை கொன்ற துரோகியின் மகன். அந்த துரோகியின் மகனை சந்திக்க சர்வேஷ் விரும்பவில்லை. அப்பா என்கிட்ட இந்த மாஃபியா கேங்க பத்தி எதுவுமே சொன்னதில்லை. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி? அப்ப நீங்க ரொம்ப சின்ன பையன் தானே டைகர். சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்புறம் நாங்கள் உங்களை தேடலன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சின்சியராக தேனோன்னா நீங்கள் கிடைக்கல. அதான் இப்போ வந்துட்டீங்கல்ல. இனி இந்த மாஃபியா கிங்டம் உங்களுக்கு சொந்தம். Cheers. அவர் சொன்னது எந்த வகையிலும் சர்வேஷை சந்தோஷப்படுத்தவில்லை. தன் தந்தையை கொன்ற கொலைகாரன் ராணாதான் என்ற ரகசியம் விக்ரமுக்கும் மற்றவர்களுக்கும் ஏன் தெரியவில்லை? ஒரு துரோகியின் மகன் தன்னுடைய சிம்மாசனத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறான் என்ற கேள்விகள் அவன் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. இவை எல்லாவற்றையும் சரி செய்தே தீர்வது என்று உறுதியாக முடிவு செய்தான் சர்வேஷ். அப்போது அவனிடம் வந்த விக்ரம் ஒரு செக்கை அவனிடம் நீட்டினார். இந்தாங்க, இப்போதைக்கு இருக்கட்டும். உங்க அப்பாவோட சாம்ராஜ்யம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு உதவியா இருக்கும். சர்வேஷ் அந்த செக்கை வாங்கி பார்த்தான். அதிலிருந்த தொகை அவன் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்காதது.
50 கோடி. ஆனால் சர்வேஷ் மனதில் எழுந்த எந்த கேள்விக்கும் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க அப்பாவோட சாம்ராஜ்யம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க தான் டைகருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அப்பாவை கொலை செஞ்ச எதிரிங்களுக்கு நீங்க திரும்பி வந்தது இப்போதைக்கு தெரிய வேண்டாம், சரியா? சர்வேஷ் அவர் சொன்னது புரிந்தவனாக தலையசைத்தான். இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே சென்றனர். சர்வாவும் விக்ரமனும் சென்ற அறையை வேதிகா கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். சர்வாவுக்கு உள்ளே என்ன நடக்கிறது, விக்ரமன் சர்வாவை ஏதாவது செய்து விடுவாரா என பயந்தபடியே அமர்ந்திருந்தாள் வேதிகா. இந்த சர்வாக்கு இன்னைக்கு உள்ள செம்ம மிதி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே பாவமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாம சாக போறான். இதை கேட்ட வேதிகா கடும் அதிர்ச்சி அடைந்தாள். ஒருவரை கொல்வதென்பது விக்ரமனுக்கு அல்வா சாப்பிடுவது போல என வேதிகாவிற்கு நன்றாகவே தெரியும். விக்ரமன் சார் இவனை மாதிரி லோக்கல் ஆளுங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டாரு. இவனை காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே காலின்னு சொல்லுவாங்கல்ல, இவ விஷயத்துல கரெக்டா இருக்கு. இதை கேட்ட வேதிகா கடும் கோபம் அடைந்தாள். ஒருவன் சாவின் விளிம்பில் நிற்கிறான் என்று தெரிந்தும் எப்படி இவர்களால் சிரிக்க முடிகிறது? ப்ளீஸ், ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும் போது அதை பார்த்து இப்படி எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. சந்தோஷப்படாம என் மேல ஒருத்தன் கை வச்சா என்ன ஆகுன்னு மத்த எல்லாருக்குமே தெரியட்டும். ஆகாஷ், நாம தண்ணி அடிச்சிருக்கிறதுனால வளரக்கூடாது. வேதிகா சொல்றதும் கரெக்ட் தான். போதையிலையும் நாம கரெக்டா இருக்கணும். என் தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, செத்து போனவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு. வேதிகா என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்த போது சர்வாவும் விக்ரமனும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தனர். சர்வாவின் மேல் ஒரு தூசி கூட படாமல் அப்படியே வெளியே வந்திருந்தான். அதை பார்த்த ஆகாஷ் மற்றும் தீரஜ் முகத்தில் ஈ ஆடவில்லை. இவன் விக்ரமன் சார் கூட வர ஸ்டைல பார்த்தா இவன் மேல ஒரு அடி கூட படல போலியே. விக்ரம் சார் அவனை கூட்டு போன வேகத்துக்கு இந்நேரம் அவன் மூஞ்சு முகரையெல்லாம் பேத்திருக்கணுமே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒருத்தர் உங்க எல்லாத்துக்கும் நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். இவர் தான் சர்வா, என் பழைய டிரைவரோட பையன். இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். விக்ரமன் சர்வாவை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்திய பின்பு ஆகாஷும் தீரஜும் ஒருவரை ஒருவர் நக்கலாக பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஆனால் வேதிகாவிற்கோ இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. பார்ட்டி என்ஜாய் பண்ண ப்ளீஸ். சர்வாவை தனியாக விட்டுவிட்டு விக்ரமன் பார்ட்டிக்கு வந்திருந்தவர்களை கவனிக்க சென்றார். அதே சமயம் ஆகாஷும் தீரஜும் விக்ரமன் எதற்காக சர்வாவிற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார் என புரியாமல் முடித்தனர். சர்வா ஆகாஷ், தீரஜ் ஆகியோரின் வார்த்தைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. சிறு வயதில் இறந்து போன தன் தந்தையின் முகம் மட்டுமே அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ராணா தன் தந்தையான ராஜனை துடிக்க துடிக்க சுட்டுக் கொன்றது அவன் நினைவில் மீண்டும் வந்து போனது. சர்வாவிற்கு ராணா தன்னை நோக்கி சுட்டதும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்ததும் நினைவுக்கு வந்தது. எங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்படியா? என் மேல அவ்வளோ அக்கறையா என்ன? ஓ ப்ளீஸ், உன் மேல அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது. உன்னை நான் தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமேலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. விக்ரமன் சார் உன்கிட்ட என்னடா சொன்னாரு? ஆகாஷ் மாதிரி அறவைக்காடுங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதன்னு சொன்னாரு. அவனை ஒண்ணு. ஆகாஷ் பேசியதை சர்வா பொருட்படுத்தவே இல்லை. அவன் மனதில் அந்த நேரத்தில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதே சமயம் சர்வாவின் நடவடிக்கைகளை வேதிகா சற்று வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். பின் பார்ட்டியில் சர்வாவும் வேதிகாவும் பேசிக்கொள்ளவே இல்லை. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போயிட்டு போலாமா? இன்னும் உன்னோட வீட்டுக்கா? என்ன நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்க அசால்ட்டா? நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. புருஷன் வீட்டுக்கு வரதுக்கு பொண்டாட்டி ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? எங்க பாரு, உன்னோட முட்டாள்தனமான லாஜிக் எல்லாம் நீ உன்னுடைய வச்சுக்கோ. முதல்ல நீ என்னோட ஹோட்டல் பெட்ரூம்குள்ள எப்படி வந்து அதை முதல்ல சொல்ல. எனக்கு உன்கிட்ட அதே கேள்வியை தான் கேட்கணும். உன் பேச்செல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா ஒரு நாளும் நான் உன் கூட வந்து வாழுவேன்னு நீ தப்பு கணக்கு போடாது. அது வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, சரியா? ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது சேர்ந்து வாழற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ தான் என் வீட்டுக்கு வந்து வாழணும், அதுவும் வேலைக்காரனா. புரிஞ்சுதா? சர்வா வேதிகாவை பார்த்தான். பின் ஒரு நொடி தன் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்தான். அந்த மோதிரம் மட்டும் இன்று அவன் கையில் இல்லாமல் போயிருந்தால் சர்வாவிற்கு இன்று என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிப்பது கூட தெரியாமல் சர்வா படுக்கையில் கிடந்தான். மீண்டும் மீண்டும் அவனுக்கு அதே பழைய கனவு வந்து கொண்டிருந்தது.
இருந்தும் அலாரம் சத்தத்தின் ஒளி அவன் கனவில் குறுக்கிட்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். தன் தந்தையின் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை இத்தனை வருடமும் உயிர்ப்புடன் வைத்திருந்த விக்ரமனுக்கு சர்வா மனதார நன்றி கூறினான். பின் படுக்கையிலிருந்து எழுந்த சர்வா வேலைக்கு புறப்பட தயாரானான். சர்வாவும் விக்ரமனும் பேசியபடி சர்வா மீண்டும் டெலிவரி பாய் வேலையிலேயே இருப்பது அவன் அடையாளத்தை மறைக்க உதவும் என முடிவெடுத்தான். விக்ரமன் கொடுத்த செக்கை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினான் சர்வா. 1 மணி நேரத்திற்கு பிறகு தன் அலுவலகத்தை அடைந்த சர்வா காரிடாரில் நடந்து செல்லும் போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஹே டெலிவரி பாய்! சர்வா பின்னால் திரும்பி பார்க்கவும் அவனுடன் வேலை செய்யும் ஹரிஷ் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு வேலை செய்வதை விட சர்வாவை மட்டம் தட்டி பேசுவதுதான் மிகவும் பிடிக்கும். என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக சார் இவ்வளவு அவசரமா போறீங்க? பாஸ் உன்னை உள்ள கூப்பிடுறாரு. அப்புறம் நேத்து இன்ஃபார்ம் பண்ணாம எங்க போன? உங்க அப்பனோட கல்யாண ஊர்வலத்துக்கா? இதை கேட்டு சர்வாவின் ரத்தம் கொதித்தது. அவன் நினைத்தால் ஒரே அடியில் ஹரிஷின் முகத்தை உடைத்திருக்க முடியும். ஆனால் எதுவும் பேசாமல் சர்வா தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அவனுடைய பாஸின் கேபினுக்குள் நுழைந்தான். குட் மார்னிங் சார். உனக்கு குட் மார்னிங்கா பேட் மார்னிங்கான்னு நான் சொல்றேன். சர்வா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தான். மீண்டும் சர்வாவிடம் கோபமாக பேசிய அவனுடைய பாஸ், நேத்து ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எங்க போய் தொலைஞ்ச? சர்வா இதற்கும் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான். சர்வா நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சமாளித்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்ய விரும்பவில்லை. நேத்து ஏகப்பட்ட டெலிவரி பெண்டிங். உன்னால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு தெரியுமான்னு கேக்குறேன். ஆனா சார், மாசத்துக்கு ஒரு தடவை நான் கேஷுவல் லீவ் எடுக்கலாம்ல, அதான். வாய் மூடு. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில சொல்லிடுறேன். இதெல்லாம் அப்பா வீட்டு கம்பெனியா? இதை கேட்ட சர்வாவிற்கு கோபத்தில் முகம் சிவக்க ஆரம்பித்தது. கோபத்தில் தன் கை முஷ்டியை மடக்கிய சர்வா அவன் பாஸை நோக்கி முறைத்தான். என்னடா முறைக்கிற? இன்னிலிருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. யூ ஆர் ஃபயர்ட். இதை கேட்ட சர்வாவிற்கு எந்த ஆச்சரியமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் இப்படி ஒரு சம்பவம் கூடிய விரைவில் நடக்கும் என்று சர்வா ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தான். சர்வாவின் பாஸும் ஆகாஷும் நெருங்கிய நண்பர்கள். முந்தைய நாள் பார்ட்டியில் ஆகாஷுக்கு சர்வா சொன்ன அந்த பதில், ஆகாஷ் மாதிரி அறவை கிடங்கு கிட்டலாம் பதில் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொன்னார். இது இன்று நடக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நடந்தே தீரும் என்பது சர்வாவிற்கு நன்றாகவே தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்பவே கிளம்புறேன். நான் வேலை பார்த்ததுக்கான என்னோட சம்பளம் மொத்தத்தையும் செட்டில் பண்ணுங்க. சம்பளமா? நீ எனக்கு பண்ண நஷ்டத்துக்கு நான் தாண்டா உங்ககிட்ட பணம் கேட்கணும். நீ எனக்கு பண்ணிருக்கிற லாஸுக்கு எனக்கு நஷ்ட ஈடா உங்ககிட்ட நான் தான் கணக்கு போட்டு காசு வாங்கணும். உங்ககிட்ட நஷ்ட ஈடு கேட்கலன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வெளியில போ. என்ன சார் சொல்றீங்க? ஒரே நாள்ல 25,000 ரூபாய் எப்படி நஷ்டமாகும்? என் சம்பளம் கைக்கு வர வரைக்கும் நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். என்னோட சம்பளத்தை கொடுங்க. சம்பளமா? இரு, உனக்கு இப்பவே கை நிறைய கொடுத்து அனுப்புறேன் என்று சொன்ன அவன் பாஸ் காலிங் பெல்லை அழுத்தவும் 4 பவுன்சர்கள் அந்த அறைக்குள் வேகமாக நுழைந்தனர். இவனை அடிச்சு வெளியில தூக்கி போடுங்க. அந்த அடியாட்கள் சர்வா பாஸின் பேச்சை கேட்டு அவனை தாக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர்களை லாவகமாக சமாளிக்க தொடங்கிய சர்வா அந்த 4 பவுன்சர்களையும் அடித்து துவம்சம் செய்தார். அந்த 4 பவுன்சர்களின் கை கால்களை அசால்ட்டாக அடித்து உடைத்தான் சர்வா. ஒரு நிமிடத்தில் அந்த 4 பவுன்சர்களையும் அடித்து கீழே சாய்த்திருந்தான். இதை பார்த்த சர்வாவின் பாஸ் அப்படியே வாயடைத்து போனார். இப்போது நேராக தன் பாஸிடம் வந்த சர்வா அவர் கழுத்தில் கை வைத்து, என் சம்பளம். அவனுடைய பாஸ் உடனடியாக பணத்தை எடுத்து நடுங்கும் கைகளில் சர்வாவிடம் கொடுத்தார். பணத்தை கையில் வாங்கிய சர்வா அவன் பாஸை பிடித்து சேரில் தள்ளினான். கிளம்பும் முன் மீண்டும் தன் பாஸை பார்த்த சர்வா, ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி யாருடைய அப்பாவை பத்தியாவது தப்பா பேசுன கழுத்து மட்டும்தான் இருக்கும். ஆனா அதை திருப்ப முடியாது. இதை கேட்டு அவனுடைய பாஸ் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தார். சர்வா சற்று கோபக்காரன் என்று தெரியும். ஆனால் அவனுடைய உண்மையான கோபத்தை அவனுடைய பாஸ் இதற்கு முன் பார்த்ததில்லை. சர்வா அந்த அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தான். அப்போது தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. ஹலோ, யார் பேசுறது? டைகர், நான் விக்ரமன். சொல்லுங்க. நீ ஒரு முக்கியமான ஆளை சந்திக்கணும். அவர் நம்ம மாஃபியா உலகத்துல ரொம்ப முக்கியமான ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் உங்க அப்பாவுக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். கரிகாலன். நம்மளோட டைகர் திரும்பி வந்துட்டாருன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியணும். சோ இன்னைக்கு ஒன்னா டின்னர் சாப்பிடுவோம். ஹோட்டல் விஸ்தாரா. கண்டிப்பா வந்துரு. ஓகே, see you. பாய். விக்ரமின் வாயிலிருந்து கரிகாலன் என்ற பெயரை கேட்டதும் சர்வா சற்று நடுங்க தொடங்கினான். சர்வா ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான்.
ஊரில் உள்ள சின்ன குழந்தைக்கு கூட கரிகாலன் யார் என்று தெரியும். பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்கள் கூட கரிகாலனின் பெயரை கேட்டால் நடுங்குவார்கள். அதனால் சர்வாவிற்கும் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. கரிகாலன் சாரா? வெறும் கரிகாலன்னு சொன்னா போதும். நீங்க டைகர் பாஸ். காட்டுல இருக்கிற மத்த மிருகங்க தான் டைகரை பார்த்து பயப்படும். ஆனா டைகர் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். விக்ரமுடைய வாயிலிருந்து இதை கேட்டதும் சர்வாவின் தன்னம்பிக்கை அதிகமானது. இப்போது அவன் கூண்டை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ளே நுழைந்த புலியைப் போல் உணர்ந்தான். தன்னுடைய பழைய ஆபீஸை விட்டு கிளம்பிய சர்வா வீட்டுக்கு வந்தான். கடைசியாக எப்போது தான் இவ்வளவு நிம்மதியாக தன்னுடைய ரூமில் இருந்தான் என்பது அவனுக்கு ஞாபகம் கூட இல்லை. அவன் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கதவையே பார்த்து கொண்டிருந்தான். சார், ஆர்டர் வெறும் 500 ரூபாய் தான். நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க டெலிவரி பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நண்பா. இந்த 500 ரூபாய் உனக்கு டிப்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். பிறகு சர்வா பீட்சா பாக்ஸையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக எப்போது பீட்சா சாப்பிட்டோம் என்பது அவனுக்கு நினைவில் இல்லை. தன் காதலி வைஷ்ணவியுடன் வாழ ஒரு நல்ல வீடு வேண்டும் என்பதற்காக அவன் எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறான் என்பது அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. ஆனால் இப்போது அவன் எதற்காகவும் பின்வாங்கப் போவதில்லை. மாலையில் அபினவ் ஹோட்டல் விஸ்தாராவுக்கு கிளம்ப ரெடியாகி கொண்டிருந்தான். அவன் ஒரு கிரே கலர் சட்டையும் பிளாக் கலர் பேண்ட்டும் அணிந்திருந்தான். அவனிடம் இருப்பதிலேயே நல்ல உடை இது மட்டும்தான். வெளியிலிருந்து ஹோட்டலை பார்த்ததும் அவன் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போனான். இவ்வளவு பெரிய ஹோட்டலை இவ்வளவு அருகில் நின்று அவன் பார்த்ததே இல்லை. கவனமா பாத்துக்க. ஏய் நில்லு. எங்க போற? நான் உள்ள போறேன். என்ன பிரச்சனை? நீ உள்ள போகணுமா? உன்னை நான் உள்ள விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா என்ன? நான் ஏன் உள்ள போகக்கூடாது? தன்னுடைய ஆடையை வைத்துதான் செக்யூரிட்டி ஹெட் அவனை இடைப்படுகிறான் என்பதை சர்வா புரிந்து கொண்டான். இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளுங்களே எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம சீன் போடாம இங்க இருந்து கிளம்பு. உனக்கு என்ன எப்படி தெரியும்? நீ என் சொந்தக்காரனா? நான் உள்ள போறதுக்காக வந்திருக்கேன். அப்புறம் ஏன் நான் திரும்பி போகணும்? இது என்ன உன் அப்பா வீட்டு ஹோட்டல் நினைச்சியா? சொல்லு. இதை கேட்டதும் சர்வாவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அவன் கோபத்தில் எதையும் செய்து அங்கு இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்க விரும்பவில்லை. சர்வா சற்று பின்னால் நகர்ந்து விக்ரமுக்கு கால் செய்தான். டைகர் எங்க இருக்க? நான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன் விக்ரம். நம்ம டேபிள் நம்பர் என்ன? டேபிள் நம்பரா? ஏய், நான் தான் அந்த ஹோட்டலோட ஓனர். நான் ஏன் டேபிளை புக் பண்ணணும்? நீ உள்ள போய் சௌரியமா உட்காரு. நான் கிளம்பிட்டேன். சீக்கிரமா வந்துடுவேன். என்னால உள்ள போக முடியல. இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு நின்னுகிட்டு இருக்கான். அவன் என்ன மாதிரி ஆளுங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்றான். யார் அந்த இடியட்? நீ ஒண்ணு பண்ணு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். நீ வெயிட் பண்ணு. அப்புறம் இந்த செக்யூரிட்டி கார்டு பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்ன எல்லாரும் முன்னாடி சீன் போட்டு ஹீரோவாக ட்ரை பண்றியா? இங்க பாரு, நான் உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் உள்ள விட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? மரியாதை அங்கிருந்து கிளம்பு. ஏய், அங்க பாரு, இது உன் யூஸ்லெஸ் எக்ஸ். வா, அவனை வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம். நான் இவனை என் லவராவே கன்சிடர் பண்ணதில்ல. அப்புறம் நான் லோ கிளாஸ்ங்க கிட்ட எல்லாம் பேசக்கூட மாட்டேன். இவனை போய் என்னோட பாய் ஃப்ரெண்டா எப்படி ஏத்துப்பேன்? இந்த லோ கிளாஸால உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா உனக்கு இந்த லோ கிளாஸால ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு மனுஷன் அவனோட நாக்கை வச்சு தான் எடப்படுவாங்க. நீ என்ன பேசுறன்னு பார்த்து பேசு. இல்லனா ஒரு நாள் இந்த நாக்கே உன்னை கொன்னுடும். வாவ், என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். கை தட்டணுமா? வெரி நைஸ். அப்புறம் ஏன் உன் காலை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? எங்க எதுக்கு வந்த? குடிக்கிறதுக்காகவா? விக்ரம் சார் என்னை கூப்பிட்டாரு. ஓ எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு. விக்ரம் சார், அன்னைக்கு நீ அவரோட டிரைவர் பையன்னு சொன்னாரு. அப்போ உன் அப்பா பார்த்த டிரைவர் வேலை உனக்கு வேணும்னு கேட்க வந்தியா? அது சரிதான். ஆனா உன்ன மாதிரி பிச்சைக்காரன டிரைவர் வேலைக்கு கூட எடுக்க மாட்டாங்க. சும்மா பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிற. ஐ மீன், அவரு உன்னை கூப்பிடல. நீ அதான் இங்க வந்திருக்க. நானா வரல, விக்ரம் என்னை இங்க கூப்பிட்டாரு. எனக்கு தெரியும் நீ ஒரு லூசுன்னு. சரியாக அப்போது பளபளப்பான விலையுயர்ந்த கருப்பு கார் ஒன்று வந்து நின்றது. அனைவரின் பார்வையும் அந்த காரை நோக்கி திரும்பியது. காரிலிருந்து விக்ரமும் மற்றொரு உயரமான பலசாலியான நபரும் இறங்கினர். அவர் வேறு யாரும் அல்ல, கரிகாலன். அவர் பிரபலமான ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியின் அதிபர். அதோடு மாஃபியா கிங்கின் ஸ்ட்ராங் பில்லர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார்.
சர்வா அவரை பார்த்ததும் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் கரிகாலனை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். நான் கண்டிப்பா கரிகாலன் சாரை மீட் பண்ணியே ஆகணுமா? சர்வா அவரை போட்டோக்களில் பார்த்திருக்கிறான். ஆனால் போட்டோவில் பார்த்ததற்கும் நேரில் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தன. கரிகாலன் ஏன் தன்னை சந்திக்க விரும்புகிறார் என்ற கேள்விகள் அவனுக்குள் எழுந்தன. என்ன நடக்குதுங்க? சாரி சார், இவ எனக்கும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய தொந்தரவு கொடுத்தான் சார். இந்த திருட்டு பையில உள்ள போக விடாம நான் தடுக்க ட்ரை பண்றேன் சார். ஆனா இவங்க இருந்து போகவே மாட்டேங்கிறான் சார். என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவரை திருடன் சொல்றதுக்கு? நீ யாரு இவரை உள்ள போக கூடாதுன்னு சொல்ல? உன் அப்ப இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சான என்ன? இவர் என்னுடைய கெஸ்ட். இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலை சுத்தி உன்னை எங்கேயாவது நான் பார்த்தேன், உன் காலை உடைச்சிடுவேன். ஜாக்கிரதை. கெட் லாஸ்ட். சாரி சார். ஐம் சாரி டைகர். இந்த இடியட்டால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஒரு லோ கிளாஸுக்கு இன்னொரு லோ கிளாஸ் எதிரியா மாறிட்டான். வாங்க போகலாம். விக்ரம் சர்வாவை உள்ளே அழைத்துச் செல்ல சைகை காட்டினார். சர்வா விக்ரமை பின்தொடர்ந்தான். பலமான காலடி சத்தத்துடன் கரிகாலனும் சர்வாவை பின்தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு ஆடம்பரமான ஹோட்டல் ரூமுக்கு வெளியே வந்தனர். அவர்கள் உள்ளே செல்வதற்கு முன் மேனேஜர் அவர்களை சந்தித்தார். குட் ஈவினிங் சார். வெல்கம் சார். கேன் ஐ கெட் சம்திங் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஒரு காரியம் பண்ணு. இங்க இருக்கிற காஸ்ட்லியான லிக்கர் எல்லாத்தையும் கொண்டு வா. ஷோர் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஹோட்டல்ல இருக்கிற எல்லா லிக்கர் பேரும் எனக்கு தெரியும் சார். நம்ம கிட்ட 5 lakhs மதிப்புள்ள டெக்கிலா இருக்கு, 8 lakhs மதிப்புள்ள ஓட்கா, 10 lakhs மதிப்புள்ள விஸ்கி, அண்ட் we have gin 11 lakhsல இருக்கு. சார், what would you like to have? கிரேட். இன்னைக்கு எனக்கு இங்க சில ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப காஸ்ட்லியானதை மட்டும் எடுத்துட்டு வா. Sure sir. I will get the best liquor for all of you. Good evening sir. Good evening sir. விக்ரம், இந்த ஹோட்டல் ட்ரிங்க்ஸ்னு எல்லாமே உன்னோடது. ஆனா உன் மேனேஜர் எதுக்கு உங்ககிட்ட விலையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? எதை வேணா நீ செலக்ட் பண்ணலாமே. ஏன்னா நண்பா, நான் டெய்லி ஆல்கஹால் ஆர்டர் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு உண்மையாவே நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். அதனால தான் நம்ம 3 பேருக்குமே காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ லெட்ஸ் என்ஜாய். ஓகேவா? லெட்ஸ் என்ஜாய். இங்க நீங்க உங்க அடையாளத்தை மறைக்க தேவையில்லை. இந்த ரூம் பிரைவேட் ஆனது, ரொம்பவே பாதுகாப்பானது. உட்காருங்க. அது ஒரு ஆடம்பரமான அறை. மூவரும் அமர்ந்தனர். சர்வா அப்போது கரிகாலனை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். கரிகாலா, உனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகத்தான் இன்னைக்கு உன்னை இங்க நான் கூப்பிட்டேன். ராஜனோட பையன் டைகர் நமக்கு கிடைச்சிட்டான். ஆனா இவன் இப்போ அண்டர் கவர்ல இருக்கான். அதனால அவனை வெளியே உனக்கு அறிமுகப்படுத்த முடியல. Excuse me sir. Your snacks and drinks sir. ம் Sure. Cheers. Cheers. So இவன் தான் டைகரா? ஆமா, இவன் தான் நம்ம டைகர். அப்புறம் அவன் நம்ம டீமோட முக்கியமான மெம்பர்ஸை பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நாம எந்த திசையில போயிட்டு இருக்கோமோ அந்த திசையில அவன் நம்மளை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். சாரி நண்பா, எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன விஷயம்னா எல்லாத்தையும் நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம டைகர் என்ன ஊமையா? கரிகாலா, நீ டைகரை பத்தி அப்படி பேசக்கூடாது. சாரி நண்பா, சாரி. உங்களோட போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க முதலாளியா இருக்கலாம், ஆனா நீங்க யாரு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க.
நான் ஒரு டைகர் அமைதியாகவும் இருக்காது, சாஃப்டாகவும் பேசாது. ஒரு டைகர் ஸ்ட்ரைட் ஆக்ஷனில் தான் இறங்கும். ஸோ நீ தான் டைகர். சரி, அப்போ டைகர் சொல்லு, இத்தனை வருஷமா எங்கே இருந்த? இப்போ இத்தனை வருஷமா நீ எங்கிருந்தோ வந்துட்டு எங்கள் தலையில் உட்கார முடியாது இல்லையா? இது என்ன ஜோக்கா? நீ டைகர்னு சொன்னா நாங்கள் அப்படியே நம்பிடுவோமா? என்ன விக்ரம், நான் சொல்றது சரிதானே? அப்புறம் நீ சொல்ற சிம்மாசனம், அது எடுக்கிறது இல்ல, சம்பாதிக்கிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் நல்லா தெரியும், மற்றவங்க கிட்ட இருந்து பறிக்கிறேன்னு என் ரத்தத்திலே கிடையாது. இத்தனை வருஷம் நான் எங்கே இருந்தேன், என்ன பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ என்கிட்ட டைம் இல்லை. அப்புறம் நான் டைகரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கேன். சரி, அது எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக செஞ்சிருவோம். விக்ரம் புன்னகையுடன் சர்வாவை பார்த்தார். சர்வாவை பற்றி அவர் நினைத்ததை விட அவன் இன்னும் ஆபத்தானவன் என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் கரிகாலனின் நெற்றியில் இருந்த சுருக்கம் மறையவில்லை. சர்வாவை அவ்வளவு சீக்கிரம் டைகராக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. குழுவில் கரிகாலன் இத்தனை காலம் இருக்க விரும்பிய ஒரே காரணம் அவருடைய பிடிவாதம்தான். நாளை ஒரு குழந்தை தன் தலையில் உட்கார்ந்து தன்னை ஆளப் போகிறது என்பதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. சும்மா விக்ரம் பாராட்டின மட்டும் போதாது நண்பா. உன்னை டைகர்னு நான் ஏத்துக்கல, நீ நிரூபிக்கணும். நீ கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும் நீ தான் டைகர்னு. அப்புறம் நான் உன் கூட சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ரிலாக்ஸ் விக்ரம், ரிலாக்ஸ். லெட்ஸ் ஃபைட். பார்க்கலாம், நாம சண்டை போடலாம். நீ ஜெயிச்சுட்டா டைகர்னு நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை நீ தோத்துட்டா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிக்க. கரிகாலா, என்ன சொல்ற? இது சரியில்லை. Let's fight. எப்ப சண்டை போடலாம்? இதை கேட்டதும் கரிகாலனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. விக்ரம் திகைத்து போனான். அடுத்து என்ன நடக்கும்? சண்டை நடக்கப் போகிறதா? சர்வா கரிகாலனை தோற்கடித்தானா, அல்லது அவனது தந்தை கொடுத்த அனைத்தையும் அவன் பெறுவானா? மேலும் அறிய டைகர் ரிட்டர்ன்ஸை பாக்கெட் எஃப்எம் ஆப்பில் மட்டும் தொடர்ந்து கேளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.